Hi students, it's Kailash. Lesson number 1, Electrostatics of 12th standard. In the lesson, exercise problem 7, அதோட solution பார்ப்போம். So question முதல்ல படிச்சு பார்க்கலாங்களா? இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல கொஸ்டின் படிச்சு பார்ப்போம். A closed triangular box is kept in an electric field of magnitude E equals 2 into 10 cube Newton per coulomb as shown in the figure. So the diagram la pathina, we have, as per the question, a triangular box. It is placed in an electric field. When the electric field or direction pathina, it enters into the triangular box through this particular surface, which is not visible here, and leaves the triangular box through the slanted surface. And here the electric field is horizontal. The direction of electric field is horizontally oriented. Okay. Now, enna pannona ipo namma appadina calculate the electric flux through subdivision A, vertical rectangular surface. The slanted surface ku back side la இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? ஸோ ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அண்ட் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் முழுவதும் டோட்டலா என்டையர் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ போலாங்களா அடுத்த ஸ்லைட்குள்ள. இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு சர்ஃபேசஸ் ட்ரையாங்குலர் பாக்ஸோட ரெண்டு சர்ஃபேசஸ் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஸோ இங்க க்ளோஸ்டு ட்ரையாங்குலர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சரை நான் இன்னொரு தடவை அடுத்த ஸ்லைட்டை கிளியரா வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ட்ரையாங்குலர் பாக்ஸ்ல எவ்வளவு சர்ஃபேசஸ் இருக்கு அப்படிங்கறத அந்த பிக்சரை பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்க. ஸோ கிவன் this is the diagram, actual diagram, a closed triangular box. இந்த closed triangular box-ஐ நம்ம நேம் பண்ணிக்கலாம். P, Q, நேமிங்ல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். P, Q, R, S, T and U. இப்போ இந்த closed triangular box-ஐ நீங்க பார்த்தீங்கன்னா it consists of 5 surfaces. நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு ட்ரையாங்குலர் பாக்ஸ்ல மொத்தமா 5 சர்ஃபேசஸ் இருக்கு. ஒன்னு P, Q, U, T இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ், வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். அடுத்தது P, R, S, T the slanting surface. அடுத்தது P, Q, R இந்த triangular surface. அடுத்தது TUS triangular surface, and lastly QRSU the triangular box ஓட பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். ஸோ மொத்தமா இந்த ட்ரையாங்குலர் பாக்ஸ்ல 5 டிஸ்டிங்க்ட் சர்ஃபேசஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் PQUT ஃப்ளக்ஸ் எவ்வளவு இந்த சர்ஃபேஸ்ல அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் PRST இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். அப்புறம் என்டையர் ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இந்த என்டையர் ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு நீங்க ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இந்த 5 சர்ஃபேசஸோட ஃப்ளக்ஸஸை தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுல நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி 2 கொடுத்துட்டாங்க, வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்லாண்டட் சர்ஃபேஸோட நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் அண்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ஃபேஸ். ஸோ இந்த 5 சர்ஃபேசஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸஸை நம்ம ஆட் பண்ணா டோட்டல் ஃப்ளக்ஸ் ஓவர் த என்டையர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் given by phi sub E. You know, it's a scalar quantity. Okay, that's why it's the dot product of 2 vector quantities, right? So electric flux phi sub E is equal to E vector dot A vector, where E vector is the direction of electric field, horizontally oriented as per the question. And the magnitude of the electric field is 2 into 10 to the power 3 Newton per coulomb. And A vector is area vector.
ஏரியா வெக்டர்ங்கிறது என்ன? இட்ஸ் a normal which is drawn outwards to the given area. ஒரு கிவன் ஏரியாவுக்கு அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு நார்மல் வரைஞ்சோம்னா அவரை செல்லமா we call it as ஏரியா வெக்டர். ரைட். இப்போ E வெக்டர் டாட் A வெக்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணா I get EA cos theta. A vector dot B vector is AB cos theta. அந்த மாதிரி E vector dot A vector is EA cos theta. So what is theta? எந்த ரெண்டு வெக்டர் குவான்டிட்டிஸ்க்கு இடையில டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்றோமோ அந்த ரெண்டு வெக்டர் குவான்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா, which means theta is the angle between E vector and A vector. அப்ப இந்த ட்ரையாங்குலர் பாக்ஸோட ஒவ்வொரு சர்ஃபேஸஸோட ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் நம்ம ஏரியா வெக்டார் வரையணும். அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது தீட்டா கண்டுபிடிக்கணும். வந்து அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதனால 5 சர்ஃபேஸஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இந்த வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் PTUQ அதோட லென்த் தெரியும், பிரெத் தெரியும், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதே ஸ்லாண்டட் சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அதோட வித் எனக்கு தெரியும், ஆனால் இந்த லென்த் தெரியாது. ஸோ அந்த லென்த் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்குலர் சர்ஃபேஸஸோட ஏரியா வேணும்னா ½ × B × H. அதில் ஹைட் தெரியும், ஆனால் பேஸ் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு QRோட லென்த்தையும் சைடு PRோட லென்த்தையும் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ எப்படி இந்த ரெண்டு சைட்ஸ் QR அண்ட் PRோட லென்த் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அவங்களே கொஸ்டின்ல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, அதோட இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. மெஷர் ஆஃப் ஆங்கிள் P இஸ் கிவன், அதாவது QPR இஸ் கிவன், தட் இஸ் 60 டிகிரி. ஓகே, ரைட். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம QR கண்டுபிடிக்கலாம். 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு 60 டிகிரி நீங்க எந்த சைடு கண்டுபிடிக்க போறீங்களோ அது ஆப்போசிட் சைடா இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட லென்த் எனக்கு தெரியும் PQ. அவர் வித் ரெஸ்பெக்ட் டு 60 டிகிரி அட்ஜசன்ட் சைடா இருக்காரு. ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் எந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோவோட ஃபார்முலால இன்வால்வ் ஆகும்? tan தீட்டால. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல tan 60 கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா QR கண்டுபிடிக்கலாம். ஸோ பண்ணலாங்களா? பாருங்க, இன் ட்ரையாங்கிள் PQR tan 60 is equal to opposite side QR over adjacent side PQ. So opposite side, that's what I'm going to find. And so I'm going to keep it as such, QR divided by, and your adjacent side is 5 centimeters, so by 5. And tan 60 oda value நமக்கு தெரியும் √3. So √3 substitute பண்ணி நீங்க அதை rearrange பண்ணி QR கண்டுபிடிச்சீங்கன்னா you will end up with QR is equal to 5√3 centimeter. So QR கண்டுபிடிச்சிட்டோமோ சக்சஸ்ஃபுல்லா? அடுத்தது PR கண்டுபிடிப்போம். அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு 60 டிகிரி நீங்க கண்டுபிடிக்க போற சைடு PR, அவர் ஹைப்போடென்யூஸ் சைடா இருக்காரு, 90க்கு ஆப்போசிட்டா இருக்கிறனால ஹைப்போடென்யூஸ் சைட். அண்ட் 5 சென்டிமீட்டர் PQ, தட் இஸ் அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போடென்யூஸ் சைடும் எந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோல இன்வால்வ் ஆகும்? காஸ் தீட்டால. அப்ப காஸ் 60 இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணோம்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் PR, so that it will be helpful for me to find area of the slanted surface. Okay, right. Now cos 60 is equal to PQ by PR, so I get 5 by PR, and you know cos 60 is 1/2. So 1/2 equals to 5 by PR. Substitute பண்ணி rearrange பண்ணீங்கன்னா you will get PR is equal to 10 centimeter. So thus I will be able to find the area of all the 5 surfaces involved in the triangular box, because அதோட டைமென்ஷன்ஸ் அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டைமென்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸோட ஃப்ளக்ஸ் எவ்வளவு, ஒவ்வொரு சர்ஃபேஸோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளவுங்கிறது இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஸோ கொஸ்டின்ல அவங்க அந்த ரெக்டாங்குலர் வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸோட ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் ஃப்ளக்ஸ் ஓவர் த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டோட்டல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ரைட். நவ் யூ நோ தட் ஃப்ளக்ஸ் 5 sub E, சப்ஸ்கிரிப்ட்ல E போட்டுக்கணும்.
So you know that phi sub E is equal to EA cos theta. இந்த ஃபார்முலாவை இந்த சம் முடியற வரைக்கும் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. Now flux over the rectangular surface. So the vertical rectangular surface மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இவரோட லென்த் 15 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இ வந்து 2 into 10 to the power 3. அது ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இந்த சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் இ வெக்டருக்கும் ஏ வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். So as per the question, this is the direction of E vector. E vector was horizontally oriented. அந்த triangular boxல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் questionல. And in the surface outward directionல I have drawn a normal. Normalனா it should make an angle of 90 degree with the plane of the surface. So you call this as area vector. Now if you look at E vector and A vector, they are parallel to each other in the same direction, which implies angle between E vector and A vector is 0. ஸோ தீட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோமா ஜீரோன்னு. இப்போ நம்ம இ வேல்யூ அவங்களே கொடுத்துருக்கு. ஸோ ஏன் முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ சின்ஸ் இட்ஸ் அ ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ், த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை த ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத். ஸோ இது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல மீட்டரை மாத்திக்கணும். 15 into 10 to the power -2 meter. ஸோ திஸ் இஸ் த லென்த் அண்ட் பிரெத் 5 into 10 to the power -2 meter. ஸோ 15 into 5 will give us 75. So 75 into 10 to the power -4 meter square. So this is the area of the vertical rectangular surface. Now, angle between E vector and A vector is 0. And they have given electric field to be 2 into 10 cube Newton per coulomb. So in the values, phi is equal to EA cos theta substitute panna, you will get flux over the vertical rectangular surface is equal to, so this is your electric field E, substitute பண்ணிட்டோம், and area of the surface O, which we are calculating the electric flux, that is A, and cos 0, theta க்கு பதிலா 0 போட்டிருக்கோம். You know cos 0 is 1, isn't it? Therefore, multiplying this and simplifying, you will end up with flux over the vertical rectangular surface is equal to 15 Newton meter square coulomb to the power -1. In the flux, we have to consider it as negative. ஏன்னா இந்த triangular boxல the electric field is entering into the triangular box through the vertical rectangular surface. Electric fluxல படிச்சிருப்பீங்க. The flux is negative where the electric field enters inside a closed surface. And the flux is positive where the electric field leaves the closed surface அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த ட்ரையாங்குலர் பாக்ஸ்க்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வழியாக உள்ள என்டர் பண்ணது, பாக்ஸ்க்குள்ள என்டர் பண்ணது, ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் வழியாக உங்களுக்கு வெளியில போறாரு. அதனால vertical rectangular surfaceல this flux what we have calculated will be considered negative while calculating the total flux. Okay. So this flux over the rectangular surface is negative as it is inward flux. Inward flux, the electric field is entering into the closed surface via that particular surface. Okay, right. Next one. So flux over the slanted surface. பாருங்க, slanted surface இங்க வரைஞ்சிருக்கும். Right? இப்போ E வெக்டருக்கும் the formula is again EA cos theta. அதுல E வேல்யூ கொடுத்திருக்காங்க அவங்களே. ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிகாஸ் ஸ்லாண்டட் சர்ஃபேஸோட வித் தெரியும், அதோட ஐ மீன் ஸ்லாண்டட் சர்ஃபேஸோட லென்த் தெரியும், அதோட பிரெத்தும் நமக்கு தெரியும் 10 சென்டிமீட்டர். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் தெரியும், நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது காஸ் தீட்டா, தீட்டா கண்டுபிடிக்கணும். E vector dot A vector is the formula in vector notation. So theta is the angle between E vector and A vector. அதுல as per the diagram, E vector is going to act horizontally. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் வரையணும், பெர்பெண்டிகுலர் லைன் டைரக்டட் அவுட்வர்ட்ஸ். ஸோ யூ கால் தட் நார்மல் அஸ் ஏரியா வெக்டர். ஸோ இப்போ இந்த ஏரியா வெக்டருக்கும் இ வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த ஃபார்முலால வர தீட்டா. ஸோ ஹியர் இட் இஸ் மார்க்ட் அஸ் 60 டிகிரி. இந்த 60 டிகிரி எப்படி வந்தது, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, PQR, அதோட இந்த வெர்டெக்ஸ் P கிட்ட you draw a horizontal line in the direction of electric field. So இந்த இடத்துல இந்த பாயிண்ட் P கிட்ட, வெர்டெக்ஸ் P கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வரைஞ்சுக்குங்க. இப்போ the side PQ is vertical and electric field is horizontal, isn't it? அப்ப
அப்ப angle between the side PQ of the rectangular box and the electric field will be 90 degree. அதுல கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 90ல இருந்து இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஸ்லாண்டிங் சர்ஃபேஸோட பிளேனுக்கும் இடையில எவ்வளவு ஆங்கிள் இருக்குங்கிறத நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ 90 minus 60 gives me 30 degree. So the electric field which is leaving the slanting surface makes an angle of 30 degree with the slanted surface. So slanted surface oda plane kum electric field kum idaila angle எவ்வளவு 30 degree. இப்ப area vector it's a normal which is drawn to the surface. அப்ப slanted surface க்கு நீங்க வரைஞ்ச area vector slanted surface ஓட 90 degree form பண்ணனும். Only then I can call it as an area vector because an area vector is an outward normal drawn to the given surface. அதுல இந்த போர்ஷன் வந்து 30 டிகிரி. ஸோ 90ல இருந்து 30 மைனஸ் பண்ணா ஐ எண்ட் அப் வித் 60 டிகிரி. நீங்க எந்த கைட்ல பார்த்தாலும் இந்த ஆங்கிள் 60 டிகிரி எப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. டைரக்டா they would have given theta equal to 60 degree and they would have proceeded with the sum. Okay, right. So theta equals to 60 degree. So first let us find area of the slanted surface. So area is equal to length 15 into 10 to the power minus 2 சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கு. அதை மீட்டரா மறக்காம மாத்தணும். சரிங்களா? டைரக்டா நீங்க சம் பண்ணிடாதீங்க. So 15 into 10 power minus 2 into 10 into 10 power minus 2. இல்ல அப்படின்னா நீங்க ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இதை நீங்க மீட்டர் ஸ்கொயரா நீங்க மாத்திக்கலாம். So 15 into 10 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுல நீங்க யூஸ்வலா என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு பை 100 இல்லையா? அப்ப இதை பை 100 போட்டு யூ ரைட் இட் அஸ் 1.5 மீட்டர் ஸ்கொயர் எழுதுவீங்க, which is absolutely wrong. ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கும், சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். ஸோ இதை நீங்க மீட்டரா மாத்தணும். இந்த சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினாதான் மீட்டர் 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 ஸ்கொயர் வரும். அப்ப 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 4 10,000 டிவைட் பண்ணணும். பட் அவசரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் 100 டிவைட் பண்ணுவோம். அதனாலதான் டைமென்ஷனையே முதல்ல மீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஓகே, ஸோ 15 into 10 power minus 2 into 10 into 10 power minus 2 which works out to 150 into 10 to the power minus 4 square meter. So this is the area of the slanted surface. அடுத்தது angle already நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 60 degree. This is the angle between E vector and A vector. Electric field அவங்களே கொடுத்திருக்காங்க questionல 2 into 10 cube Newton per coulomb. Therefore electric flux இந்த ஃபார்முலால டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. So this is your electric field, இது area and theta is 60 degree, so cos 60. You know cos 60 is 1 by 2. So cos 60 க்கு 1 by 2 போட்டு இதை நீங்க simplify பண்ணா you will end up with flux over the slanted surface as 15 Newton meter square coulomb to the power minus 1. And this flux is going to be positive. ஏன்னா the electric field is leaving the closed surface, that is the triangular box here. சரிங்களா? leaving the surface via slanted surface. The triangular box slanted surface வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போறனால ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவா இருக்கும். அதே அந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் என்டரிங் இன்சைட் த ட்ரையாங்குலர் பாக்ஸ் லைக் திஸ். தட்ஸ் வை த ஃப்ளக்ஸ் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். ரைட். நவ் ஃப்ளக்ஸ் ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ். So flux over the entire surface is equal to இது slanted surface. அப்ப என்ன பண்ணணும்? Number 1, flux over the slanted surface, PRST நம்ம நேம் பண்ணிருக்கோம் அப்படிதான். பிளஸ் இதோட flux over the vertical rectangular surface. இதை மட்டும் ஆட் பண்ணா பத்தாது. இந்த ட்ரையாங்குலர் பாக்ஸ்ல நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி 5 டிஃபரெண்ட் சர்ஃபேசஸ் இருக்கு. 5 சர்ஃபேசஸோட ஃப்ளக்ஸை நீங்க தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுல 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ பிளஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் தெரியுதுங்களா? So flux over the triangular face PQR plus anga parunga TUS, this one. So flux over the triangular surface STU aprom plus the base la irukக்கூடிய rectangle QRSU. So flux over the base of the triangular box which is again rectangular, so QRSU. அதுல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃப்ளக்ஸ் ஓவர் த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 15
and flux over the rectangular surface கண்டுபிடிச்சிட்டோம் 15. total flux கண்டுபிடிக்கும் போது இதை நீங்க மைனஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? rectangular surface பொறுத்த வரைக்கும் it's an inward flux. slanted surface பொறுத்த வரைக்கும் it's the outward flux. therefore inward flux is negative, outward flux is positive. so இந்த மூணு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. so let us find flux over the two triangular surfaces for which I have drawn E vector and I have drawn area vector. so உங்களை பார்த்து இருக்கக்கூடிய அந்த triangular surface PQR க்கு outward directionல ஒரு normal வரீங்க A vector. and if you look at the diagram, E vector and A vector are perpendicular to one another because E vector is lying on the surface of the triangle and A vector is perpendicular to the surface of the triangle, plane of the triangle. Thus, between these two, among them, they will be perpendicular to one another. Appa theta equals to 90. Right. அதே மாதிரி இந்த இடத்துல இது E vector again, horizontally oriented. உங்களுக்கு ஃபார்தர் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுல அவுட் சைட் சர்ஃபேஸ்ல அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு நார்மல் நான் வரைஞ்சிருக்கேன் ஏரியா வெக்டர். அகைன் ஏரியா வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு E vector here. Right? So theta equals to 90 degree. We know flux is equal to EA cos theta. Adula theta vandu 90. You know cos 90 is 0. Therefore, flux over the two rectangular surfaces of the triangular box will be 0. The flux over the two triangular surfaces of this particular box will be 0. Right? So flux over both the triangular surfaces is 0 because theta equals to 90 degree, cos 90 is 0. இப்போ இந்த பேஸ்ல இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்க்கு வருவோம். ஸோ ஐ ஹவ் நேம்ட் இட் அஸ் QRSU. இட் இஸ் ஃபேசிங் டவுன்வர்ட்ஸ், கீழே இருக்கு அந்த சர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ கீழே இருக்கிறனால அவுட்வர்ட் டைரக்ஷன்ல, ஓகேங்களா, அதாவது பேஸ், இந்த பேஸ் அந்த சர்ஃபேஸுக்கு கீழே நான் என்ன பண்றேன்னு கேட்டால் கீழே இருக்கக்கூடிய பிளேன்ல ஐ எம் டிராயிங் அ பெர்பெண்டிகுலர், எ நார்மல் டைரக்டட் அவுட்வர்ட்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் A vector. இப்போ இந்த A vector E vectorோட என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியறதுக்கு இதை அப்படியே நான் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்றேன் பாருங்க. And if you look at the angle between E vector and A vector, it is found to be 90 degree. E vector is horizontal, A vector is vertical. So 90 degree. So since theta is 90, flux over the rectangular surface at the base will also be 0. அப்ப இருக்கிற 5 சர்ஃபேசஸ்ல the closest surface ஓட 5 different surfacesல vertical rectangular surfaceலயும் slanted surfaceல மட்டும்தான் நான் ஜீரோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த 3 சர்ஃபேசஸ்ல ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் because theta is 90. இப்போ அடுத்த ஸ்லைட்ல we will calculate the total flux. Therefore the total electric flux is given by minus 15. So this is the flux over the vertical rectangular surface. Since it's the inward flux, I take it as negative. And 15, this is the flux over the slanted surface. Since it's the outward flux, the electric field is leaving the closed surface via your slanted surface. That's why I take it as positive. And மீதி இருக்கக்கூடிய 3 surfaces, 2 triangular surface, baseல இருக்கக்கூடிய rectangular surface, இது மூணுலயும் electric flux 0. So thus minus 15 plus 15 is equal to 0 Newton meter square coulomb to the power minus 1. ஏன் இங்க மைனஸ் சைன் போட்டோங்கிறத நீங்க பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுங்க. சின்ஸ் த இன்வர்ட் ஃப்ளக்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. So thus the result is the flux over the entire surface is 0 Newton meter square coulomb to the power minus 1. I hope you would have understood this problem. So thank you. Meet you in the next video session. Bye bye.